இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது மத்தேயுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பிரியமானவர்களே, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுகையில் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள் என்று சொன்னார். இடுக்கமான வாசல் வழி என்றால் என்ன? ஒருவேளை ஒரு சின்ன ஒரு குறுகிய சந்து இருக்கு அப்படின்னா இடுக்கமான வாசல், இடுக்கமான வழி அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. அதுக்குள் பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அநேக காரியங்களை ஜனங்களுக்கு ஊமைகளாகவே சொல்லி கொண்டு வந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடுக்கமான வாசல் வழியாய் செல்கிறதுக்கு அநேக காரணங்கள் உண்டு. ஒருவேளை விஸ்தாரமான, அது கீழே சொல்லப்பட ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறதா, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதுக்கு தான் சொல்றாரு, நீங்க இடுக்கமான சில கஷ்டங்கள், சில துன்பங்கள், சில கட்டுப்பாடுகள், இப்படிப்பட்டதான காரியங்கள், இதுக்கு தான் இடுக்கமான வாசல் வழி என்று சொல்லப்படுகிறது. அந்த இடுக்கமான வாசல் வழியாய் நீ கடந்து செல்லும் பொழுது நித்திய ஜீவனுக்கு கடந்து செல்வாய் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது அவரே தன் வாய்மொழியாய் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை இது: நீ இடுக்கமான வாசல் வழியை திறந்து கொள்ளு. நீ நல்ல மேன்மையா ஜாலியா எப்பயும் ஒரே ஒரு ஜாலியா இருக்கணுன்றது போல நீ தெரிந்து கொள்ளாதபடிக்கு இடுக்கமான வாசலை தெரிந்து கொள், கஷ்டமான பாதைகளை நீ தெரிந்து கொள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவரே, கேட்டுக்கு போகிற வாசல் பாருங்க விசாலமாய் இருக்கிறதாம். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். எப்பயுமே பெரிய கேட் இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? அது வழியா போகிறது அநேகர் தான் போவாங்க. சின்ன கேட்டு வழியா கொஞ்சம் பேர் தான் போவாங்க. இது உலகப்புறமான நியாயமானது, உண்மையானது, இதுதான் நடைமுறை உள்ளது. ஆனால் பரலோகத்துக்கு நுழையக்கூடிய காரியத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய விஸ்தாரமான பாதை வழியில் நீ போகாத. ஏன்னா அதில் போகக்கூடியவங்க அநேக பேர் இருக்கிறாங்க. உலகத்துக்குள்ள எப்படி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஜாலியாக இருப்பது. 50 வருஷமோ 60 வருஷமோ 80 வருஷமோ அது வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிற மனிதர்கள் அநேகர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படி போகாத. நீ அப்படி போனா எங்க நேராக கடந்து கடைசி உடைய எங்கன்னு கேட்டால் பரலோகம் கிடையாது, அது நித்தியம் கிடையாது, அது வேற இடத்துக்கு கொண்டு சென்று விடும். ஆனால் இடுக்கமான சில சட்ட திட்டங்கள், சில கட்டுப்பாடுகள், மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் என்று கடவுள் நமக்கு குறைத்த அந்த கட்டுப்பாடுகளின் நிமித்தமாய் வளர்ந்தோமாயினால் நீ இப்படிதான் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதனையும் அவர் வெறுக்கவில்லை. எல்லா மனிதனுக்கும் ஆண்டவர் இப்படிதான் வாழணும், நீ பரிசுத்தமா வாழணும், இதெல்லாம் செய்யாத, பொறாமை செய்யாத, களவு செய்யாத, கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, அடுத்த பொருளை இச்சிக்காத, இப்படி நமக்கு கற்பனைகளை எழுதி கொடுத்து இப்படி நீ மனுஷன் வாழணும்னு சொல்லி ஒரு கற்பனை எழுதி கொடுத்திருக்கிறார். மனிதர்களே, ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் இது ஆண்டவர் எழுதி கொடுத்த உயில் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், இடுக்கமான வாசல் வழியாய் கடந்து செல்லுங்கள் என்று. அப்ப இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பவர்கள் சிலர் தான் ஆண்டவர் சொல்றார், கொஞ்சம் பேர் தான். ஆனா ஆண்டவர் விரும்புகிறது பூமியில் இருக்கிற அனைத்து மனிதனும் இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய, எப்படியாவது என் பிள்ளை என் பக்கம் திரும்பிட மாட்டானா, என் மக திரும்பிட மாட்டாளா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனுக்குலமாய் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் விரும்புகிறது. இப்போ இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நமக்கு எப்படி இடுக்கமான வாசல் வழியை நம்ம பார்க்க ஒரு கஷ்டமான பாதை, இதெல்லாம் செய்யாத, இப்போ டிவி பார்க்காத அப்படின்னா நம்மளால டிவி பார்க்காம இருக்க முடியல.
இதே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜனங்களை பாருங்க, அவங்களுக்கு டிவி இருந்துச்சா? இல்லை. ஏதோ ஒரு வீட்டில் டிவி இருக்கும். ஆனால் அப்போ ஒழுங்காக சரியான நேரத்துக்கு படுத்தாங்க, சரியான நேரத்துக்கு எழுந்தாங்க, காலை எழுந்து வேலைக்கு போவாங்க. இன்னைக்கு உங்கள் நேரங்களை களவு செய்யப்படுது. உங்கள் நேரங்களை நீங்கள் வீட்டில் போய் உட்காந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் நேரம் டெலிவிஷனில் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், உங்கள் நேரம், படுக்க நேரம், தூங்குகிற நேரம் எல்லாமே மாறிவிட்டது. காலையில் எந்திரிக்கிறது ஏர்லியாக பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. இப்போ அந்த நேரம்லாம் மாறுது. ஏன்னா நைட்டில் லேட்டாக தூங்குறாங்க, லேட்டாக எந்திரிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டிசிப்ளினே என்ன செஞ்சிச்சு, வாழ்க்கைக்குள்ளேருந்து போய்விட்டது. ஆனால் போன அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாலையில் தேடுகிறவர் எத்தனை பேர்? ஒரு சில சொற்ப ஜனங்களே அதிகாலையிலிருந்து ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள். அவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவரே, அப்ப இடுக்கமான வாசல் வழியாய் சொல்றது கொஞ்சம் பேர் தான். யாரு காலையில இருந்து தேவ சமூகத்தை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடுகிற மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் பாருங்க. கீழே போனீங்கன்னா பிளைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு நல்லா அந்த ப்ரேயர் பண்ணுறாங்க. அவங்கவுங்க தெய்வங்களை என்ன செய்கிறாங்க? ப்ரேயர் பண்ணுறாங்க. அது ஒரு ஒழுக்கம். ஆனால் அதை மீறி அதை இஷ்டத்துக்கு நம்ம பாடி இஷ்டத்துக்கு தூங்கி எந்திரிக்கிறோம் பார்த்தீங்களா? அது என்ன செய்யறது? மனம் போல இருக்கிறது. நைட்டு எத்தனை மணி வரைக்கும் படுக்கலாம், முழிச்சிருக்கலாம், வேலையில் எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம், எப்போ வேணாலும் வேலைக்கு போகலாம் அப்படின்றது மாறுதலாக இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் தான். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப நீ காலையில் கரெக்டான வேலை ஏர்லியா எந்திரி அப்படின்னா எந்திரிக்கிறது கிடையாது. நீங்க வெள்ளனையே படு அப்படின்னா படுக்கிறது கிடையாது. நீங்க இதை செய்யாத அப்படின்னா அதை செய்யாம இருக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு அப்ப இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உபதேசம் செய்யும் பொழுது இந்த வசனத்தை அவர் எழுதி வைத்துட்டு போனது நமக்கு சொன்னது ஞாபகத்தில் வைக்கும்படியாய் பிரியமானவர்களே. அவரே சொல்லியிருக்கார் ஜனங்களை பார்த்து, இடுக்கமான வாசல் வழியை தெரிந்து கொள்ள கஷ்டமா தான் இருக்கும் அது. ஆனா அந்த கஷ்டத்தின் பாதையில் நீ நடந்து செல்லும் பொழுது மேன்மையான இடத்துக்கு நீ கடந்து செல்கிறாய். ஆண்டாண்டு காலமாய் வாழக்கூடிய நித்திய பரலோகத்தினில் நீ கடந்து செல்கிறாய் மகனே மகளே என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு வாலிப பையனை பார்த்து, தம்பி நீ சினிமா பார்க்காத, நீ இந்த மாதிரிலாம் செய்யாத, ஃபோன் ரொம்ப நோண்டாத அப்படின்னு சொன்னால் என்ன செய்வான்? கேட்கவே மாட்டாங்க. ஆனால் பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு அது நீ கடைபிடி அப்படின்றாரு. ஆனால் அதை கடைபிடிப்பதற்கு அவனுக்கு இறுதி என்ன செய்யாது? அவனுக்கு ஒத்து கொடுக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீ அதை கடைபிடிக்கணும்னு சொல்றாரு. நீ ஃபோனை நோண்டாத, ஃபோனில் போய் நீ உள்ள ஒரு நேரத்தை ஏன் வீணடிக்கிற அப்படின்னு சொல்லாத, செய்யாத அப்படின்றாரு. ஆனால் அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கான்னு பாருங்க. பேரண்ட்ஸவே எதிர்த்து பேசுவாங்க, கோவப்படுவாங்க, நம்ம பேச்சவே கேட்க மாட்டாங்க வாலிப பிள்ளைகள். அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குறுகிய பாதையின் வழியாக நீ நடக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார்னு சொன்னால் அதை செவிகளில் கேட்காத அளவுக்கு செவிகளை அந்த செவிட்டு விரியன் என்று சொல்லக்கூடிய சத்ருவானவன் என்ன செய்யறான்? பிள்ளைகளுடைய காதுகளை அடைத்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை வாலிப பிள்ளைகளுக்கு தான் அப்படி அடைத்து வைத்திருக்கிறார் என்றால் எல்லாருக்கும் எல்லா வயதில் இருக்கிறவர்களையும் அவரவர்களுக்கு தகுதிக்கேற்றது போல அந்த காரியத்தில் அவர்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரியம் அவர்கள் இடுக்கமான பாதை வழியாய் நடத்த விடாதபடிக்கு விசாலமான பாதை வழியாய் நடந்து செல்வதற்கான அநேக காரியங்கள் உண்டு என்பதை நாம் மறுக்க முடியாது பிரியமானவர்களே. இப்ப சில உண்மையான காரியங்கள் இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியத்தில் நடக்குவதற்கு நம்ம பழகி கொண்டுமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த வல்லமையினராக இருக்கிறார். அவர் சொல்லுவதன் கருத்து என்னவென்றால், நித்தியமான இந்த பரலோகத்துக்கு நீ கடந்து செல்வதற்கு இடுக்கமான வாசல் வழியை தெரிந்து கொள். விசாலமான வாசல் அது கேட்டுக்கு போகிற வாசல் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவரே, எத்தனை பேர் இதை நம்ம வாஞ்சிக்கிறோம் என்பதை அறியும்படி ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். ஒருவேளை இடுக்கமான ஒரு 2 பாதைகள் இருக்கு. ஐயா, இந்த பாதை நேர பாதாளத்துக்கு போய்விடும், இந்த பாதை நேரம் உனக்கு நல்ல வழிக்கு கடந்து செல்லும் அப்படின்னு சொன்னா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கோணல் மாடலா இருந்தாலும் நம்ம அந்த மனிதனா இருந்தாலும் யோசிப்போம், என்ன இந்த பாதையில் நடந்து போக சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார், இடுக்கமான கஷ்டமா இருந்தாலும் சரி அதுல நீ நடந்து செல்ல பழகிட்ட அப்படின்னு சொன்னா பரலோகத்துக்கு கடந்து செல்வ. சில அற்பமான காரியம், இந்த உலகத்தின் இச்சை, உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை பிம்பம் தான், மாதிரி தான், ஒரு ஷோ தான், அது மறைந்து போகும், அது நிலை நிற்காது பிரியமானவர்களே. நேற்று ஒரு நண்பர் சொல்லி கொண்டு இருந்தார்,
ஏஐட்ட போய் ஏஐன்னு சொல்லக்கூடிய அந்த மிஷின்கிட்ட அவங்க அப்படியே ஒரு ஆணும் பெண்ணும் பேசுறது போல சித்தரித்து அதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஏன் நீ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குது. அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை உண்டாது. பாருங்கள், மனுஷன் இயந்திரத்தை எல்லாம் காதல் செய்யக்கூடிய விருப்பம், அதுகிட்ட விருப்பம், அது அன்பு செலுத்துகிற ஒரு மனிதனாய் ஒரு மனிதனாய் மாறிவிட்டான் பிரியமானவர்களே. அது மாயை என்பதை மறந்து போய்விட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இந்த கனத்தை செலுத்தாதபடி இருக்கிறோம் பிரியமானவர்களே. அது மாயை. உலகத்தில் காணப்படுகிறதெல்லாம் மாயை தான், அழிந்து போகும். ஒரே ஒரு காரியம் உண்டு, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் வீணாய் போகாது, அழியாது பிரியமானவர்களே. அவர் சொல்லுகிற வார்த்தைகளின்படி கடைபிடித்து நடப்போமையா நித்தியமான இடத்துக்கு கடந்து சொல்லுவோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவர் இடுக்கமான வாசல் வழியை கடந்து செல்வதற்கு தேவன் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.